விடுமுறை அப்படின்னு தங்களுடைய தொண்டை இன்னைக்கு தடை செய்வது நாயன்மாருடைய அழகு விடு. இன்னைக்கு அந்த தொண்டு செஞ்சு அவங்க உயிரோடு இருப்பாங்க. தொண்டு செய்ய முடியலையா அவங்க உயிரை நீத்திடுவாங்க. இதுதான் இந்த திருத்தொண்ட புராணத்துடைய சாராம்சமே. அந்த தொண்டு செய்வதனால்தான் இந்த பெரிய புராணத்தில் இவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? தொண்டர்களுக்கு பெருமை இல்லை, தொண்டுக்கு தான் பெருமை. அப்போ தொண்டை எப்படி செஞ்சாங்கன்றது தான் நம்ம பார்க்க. அந்த தொண்டை கூட அவங்க நான் செய்கிறேன் அந்த செருப்போடு செய்யாமல் இது அவங்களுடைய இறைவனுடைய அருளால் செய்கிறேன் அப்படின்ற உணர்வோடு எதை கேட்டாலும் கொடுப்பாங்க அவங்க. எதுக்கு அப்போது அவங்களுடைய நம்மளை மாதிரி ஒருத்தரை 63 நாயன்மாரில் எண்ணக்கூடாது. என்ன மாதிரி சிறு தொண்டை நாயனார் அவர் என்கிட்ட கூட பிள்ளைய கட்டனா கொடுத்துருவோம்ப்பா. சரி பிள்ளைய கட்டா கொடுப்ப அரிஞ்சு கொடுக்க முடியுமா? அந்த அரிஞ்ச பிள்ளைய கறி சமைச்சு கொடுக்க முடியுமா? அந்த கறி சமைச்ச உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் முடியுமா? எதுவுமே முடியாது. நம்மள மாதிரி ஒருத்தர் நாயன்மார் கிடையாது. சரிங்களா? அப்போது அவங்களுடைய அறிவு, உடல், பொருள், ஆவி அத்தனை இறைவனுக்கு சமர்ப்பணம் செஞ்சிட்டாங்க. முற்பிறவியிலே, இந்த பிறவியில் முற்பிறவியிலே சமர்ப்பணம் செஞ்சதுனால இறைவன் அவங்களுடைய அருள் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றத நம்மளுக்கு காட்டுறதுக்காக சிவம் அவங்கள காட்டுறார். ஒரு அரசியல் கூட்டம்னா தொண்டர்கள்லாம் சேர்ந்து தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் உலக வழக்கு. ஆனால் அருள் வழக்கு சிவபெருமானான தலைவர் அந்த பரம்பொருள் தொண்டரை தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் பெரிய புராணத்துடைய சிறப்பு. இதோ பாருங்க கண்ணப்பன் நாயனார் இவர் காட்டுறார். இதோ பார் கண்ணப்பன் நாயனார் எப்படி வாழ்ந்தார்ப்பார். இதோ பார் சண்டேச நாயனார் எப்படி பூசை செய்கிறார் பாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரை 63 பேரை கை காட்டுற. 63ன்றது எண்ணிக்கை சொன்ன. ஆனால் பெரிய புராணத்தில் அடியார்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. ஆனால் சொல்கிறதுக்கு 63 வகையாக இறைவன் திருவடி சேர்றதுக்கும் அந்த தொண்டு செய்வது எப்படி செஞ்சு எப்படி திருவடியை சேர்ந்தாங்கன்னு 63 வகையாக சொல்லியிருக்கிறார். எதுக்காக இவர் ஒரே ஒரு தொண்டரை சொல்லி இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அறிவோடைய லட்சணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு விளங்குந்து எனக்கு விளங்காது, எனக்கு விளங்குந்து உங்களுக்கு விளங்காது. உங்களால் ஏற்றுக்க முடிய ஒரு கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? அப்போது அறிவில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஒவ்வொரு அறிவும் வேறுபட்டு இருக்குது. என்ன மாதிரி என் புள்ள கிடையாது, என் புள்ள மாதிரி அவனுடைய புள்ள கிடையாது. அப்போது என் வயிற்றில் பிறந்த என்ன மாதிரி எங்கள் அப்பா கிடையாது. அப்போது ஒரே ரத்தத்தில் வந்தாலும் அறிவில் வேறுபாடு இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்த்திங்கன்னா 1000 இருக்கும். அப்போது அவங்களுடைய அறிவு வேறுபாடு இத்தனை இருக்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணார், இத்தனை வேறுபாடு இருக்குது. அப்போ 63 கதையாக 63 நாயன்மார்களுடைய வரலாறு சொல்லி உங்கள் தொண்டு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இப்படி திருவடியை அடைஞ்சாங்கன்னு 63 வகையாக சொல்கிறார். எதுக்காக? நமக்காக. நம்ம இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றில் படிக்கும்போது இவங்க செஞ்ச தொண்டு மாதிரி நம்மளால் செய்ய முடியலையேன்னு ஏக்கம் வரணும். இந்த பெரிய புராணத்தை படித்தா ஏக்கம் வரணும், கண்ணீர் விடணும், அழணும். இப்படி வாழலையே வருத்தப்படணும். பிறந்த பயனை அடையிலையே, இப்படி தூங்கி உறங்கி தூங்குறதும் உறங்குறதும் தொழிலாக இருக்கிறனே, பிறக்கிறதும் இறக்கிறதும் தொழிலாக இருக்கிறனே அப்படின்னு இறைவங்கிட்ட மன்றாடி எதனா ஒரு தொண்டை கொடுப்பா. இந்த பிறவி கடை தெரத்துக்கு எதனா ஒரு தொண்டை கூடுன்னு அழுவணும். இந்த பெரிய புராணத்தை உணர்ந்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பெரிய புராணத்து இந்த நூலோடைய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். ஒருத்தர் சொல்லி நூலுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது இல்லையா? நீங்கள் படிக்கும்போது அந்த உணர்ந்து படிக்கும்போது அந்த ஆற்றல் உங்களுக்கு உள்ளத்தில் மன எழுச்சியை உண்டாக்கும். அப்பேற்பட்ட ஞான நூல் இந்த நூல்.